மறவாமல் விவசாய சின்னத்தில் வாக்களித்து வலன் சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க வாக்ககத்துக்கு சென்றீங்கன்னா பெட்டியில முதல் இடத்துல இருக்கும். விவசாய சின்னத்தை அமுத்த வேண்டிதான், மாற்றத்தை அப்புறம் பாருங்க. ஏன் நீங்க ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் இவங்களுக்கு வாக்களிக்கணும்? நிறைய கட்சிகள் போட்டியிடுது, உங்களுக்கு ஒரு இந்த கேள்வி வரலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, அரசியல் என்பது தொழிலா சேவையா? இந்த முதல் கேள்வியை நாங்க வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி சேவையா பாக்குது. ஏன் சேவையா பாக்குதுன்னா, இங்க மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை முன்னெடுக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. உங்களுக்கு தெரியும், திமுக கூட்டணியில 23 கட்சி கூட்டணி. கூட்டணி எங்க இருந்து உருவாகுது? மக்கள் நலனுக்கா, இல்ல அதை தொழிலுக்கா, இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எளிய வழியா? இப்ப மக்கள் சேவைக்குன்னா எப்படி இருக்கணும்னா, மது ஒழிப்பு. இந்த மது ஒழிப்பை நீங்க வந்த உடனே, ஆட்சி அமைச்ச உடனே அத நிறுத்த, மதுவை நான் ஒழிப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தா நான் உங்களோட கூட்டணி வைக்கலன்னு சொல்லலாம். ஆனா ஒரு கூட்டணி அமையுது, எத்தனை சீட்டு தருவீங்க, எவ்வளவு பணம் தருவீங்க, எத்தனை எம்பி கொடுப்பீங்க, இதுல எங்க மக்கள் நலன் இருக்கு? மக்களை நம்பி ஒரே கட்சி இந்திய வரலாற்றிலே நிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க மாறி மாறி 70 ஆண்டு காலமா வாக்களித்த இந்த திராவிட கட்சிகளுக்கு அதனுடைய பலன் என்ன? பாலாறும் தேனாரும் ஓடுதா? மக்களாகிய நீங்க சிந்திக்கணும். என்ன மாறிடுச்சு? இலவசங்கள் மாறி மாறி அறிவிக்கிறாங்க. 2000, 2500 அறிவிக்கிறாங்க. 8000 ரூபாய் கேஷ்பேக். அந்த கேஷ்பேக்கை வச்சு என் மக்கள், என் தாய் தந்தை, என் சித்தப்பன் பெரியப்ப நீங்க ஏசி வாங்கிட முடியுமா? பிரிட்ஜி வாங்கிட முடியுமா? என்ன வாங்குவீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த 8000 ரூபாய் யார் விட்டு காசு? யார் விட்டு காசு? இது நீங்க தான் கேள்வி கேட்கணும். இங்க அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எதுவுமே மாறாது. யோசிச்சு பாருங்க, தாய் தமிழ் சொந்தங்களே யோசிச்சு பாருங்க. இந்த 8000 ரூபாய் யார் விட்டு காசுல இருந்து கொடுக்கிற? எதுக்காக எனக்கு நீ கொடுக்கிற? நான் நின்னு போராடினா? இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் இல்ல, அவங்க போராடுறாங்க, சத்துணவு பணியாளர்கள் போராடுறாங்க, எல்லாரும் போராடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்காதத எங்களுக்கு நாங்க கேட்டோமா? கேட்டவ கொடுக்காத அரசு என்ன அரசு? ஒரு தலைவன் என்பவன் தாயை போல இருக்கணும். அவனுக்கு ஒரு தாய்க்கு தான் தெரியும் தான் பிள்ளைக்கு எப்ப பசிக்குது, இது பசிக்கு அழுகுதா இல்ல ஏதோ பூச்சி போட்டு கடிச்சிருச்சாங்கிற விஷயம் ஒரு தாய்க்கு தான் தெரியும். தலைவன் என்பவன் அதை போல இருக்கணும். அப்படி ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க சரியான ஆட்சியாளரை தேர்வு செய்யலாம். ஏன்னா நீங்க அரசியல் எனக்கு எதுக்கு, அரசியல் ஒரு சாக்கடைப்பா அப்படின்னு சொல்லி விலகி இருந்தீங்கன்னா அந்த சாக்கடையில தான் இன்னும் 5 ஆண்டுகள் நீங்க வாழ வேண்டிய சூழல் வரும். இங்க அரசியல்வாதிகள் இவங்களுக்கு வேற வேலை இல்லப்பா, இவங்க ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு இந்த நேரத்தில் வந்துருவாங்க தேர்தல் அறிவிச்சா. அப்படி நாங்க வரவில்லை. எங்களுடைய நோக்கம் இந்த மண்ணு மலடாயிருச்சு. அது எங்களுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்குது. நீர்நிலை என்னவா இருக்கு? 600 அடிக்கு போயிருச்சு. இங்க இருக்கிற என் தாய் தந்தை யாராவது சொல்லுங்க, இல்ல நாங்க 30 அடியிலேயே தண்ணி எடுத்துவோம்ப்பா. தண்ணி 600 அடிக்கு போனா என்ன? உங்களுக்கு என்னப்பா, இதுக்கு அரசுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா நீர்நிலை கீழே போயிருச்சுன்னா என்ன நடக்குது? இங்க இருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற சொந்தங்கள் அப்படியே ஜிஹெச்சுக்கு போய் பாருங்க. அங்க வந்து சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஏன் அவங்களுக்கு சிறுநீரகம் வந்துச்சு? சாராயம் குடிச்சாங்களா? இல்ல, உணவு முறை, தண்ணி, நீர் மாசுபட்டுருச்சு. இதை எப்படி தீர்ப்பேன்? ஏன் நீர் மேலாண்மையை மேம்படுத்தணும். அப்படி படுத்த தவறுனால் எல்லாரும் ஜிஹெச்ல படுக்கிற நிலைமை தான் வரும். செயலிழப்பு தான் நடக்கணும், சிறுநீரக செயலிழப்பு. இதை கூட நான் ஒரு விதத்துல ஏத்துக்கோனாங்க. ஆனா மண்ணு மலடாச்சு அதை மீட்டு எடுக்கக்கூடிய எங்கள்கிட்ட அதுக்கான வரைவு இருக்கு. ஆனா மனுஷன் மலடாயிட்டான். இன்னைக்கு புள்ள பேக்கிற தகுதியை இழந்துட்டான். யாராவது கவலைப்பட்டமா? யாராவது கவலைப்படுறோமா? அதை பத்தி நமக்கு என்ன பிரச்சனை? பேபி சென்டர்ல போய் புள்ள பெத்துக்கிறான். ஏன் நமக்கு என்ன? யாருக்கான அரசியல் இது? மக்களுக்கான அரசியலா இல்ல யாருக்கான அரசியல் இது? யாருக்கு அரசியல் பண்ற? எல்லாம் லஞ்சம் ஊழல், எல்லாத்துக்கும் லஞ்சம் ஊழல்.
என் மக்கள் நல்லா இருந்தாதானே நீங்க ஓட்டு கேட்டு வர முடியும். என் மக்கள் இருந்தாதான் அடுத்த தேர்தலுக்கு என் மக்களை சந்திச்சு நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியும். என் மக்களே இல்லைன்னா இங்க சில கட்சிகள் என்ன பண்ணுது, தாய்மாமன் சீர். எதுக்குன்னு கேட்டா தமிழனால குழந்தை பெற்றுக்கிற ஆர்வம் காட்டலையா? இல்ல ராஜா, ஆர்வம் காட்டாமலும் இல்ல, புள்ள பெக்க முடியல. ஏன்னா அதுக்கான இது இல்ல. ஏன்? உணவு நஞ்சாயிருச்சு. இன்னைக்கு எதை சாப்பிட்டாலும் நஞ்சு. இதை எப்படி சரி செய்வீங்க? நீங்க இத்தனை ஆண்டுகளா புலம்பியது போதும். ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. வர 23ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆனந்தி தண்டபாணி அவர்களை விவசாய சின்னத்துல வாக்களித்து வலிமை பெற செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு இங்க பல பிரச்சனைகள் இருக்கு. லஞ்சம் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு எல்லா கட்சியும் சொல்லுதுப்பா. ஆனா நாம் தமிழர் கட்சியும் சொல்லுது. ஆனா நாம் தமிழர் கட்சி இங்க நிக்கிற ஆனந்தி தண்டபாணி அவர்கள் இந்த தொகுதியில் நிற்பேன் என்று சொன்னதுக்கு விருப்ப மனு வாங்கறதுக்கு எங்க நாம் தமிழர் கட்சி ₹1 வாங்கல. அப்படி எந்த கட்சியாவது சொல்ல முடியுமா? 10 தொகுதியில் நிக்கிற ஒரு கட்சி 234 தொகுதியில் விருப்ப மனு காசு வாங்குது. 10,000 ரூபாய், 25,000 ரூபாய். எங்க போகுது? அங்கேயே ஆரம்பிக்குது லஞ்சம். காசை கொடுக்கிறேன், அவன் என்ன பண்ணுவான்? செலவு செய்யறான். 40 லட்சம் தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்சிருக்கிறது. ஒரு வேட்பாளர் செலவு செய்யலான்னு 40 கோடி வரையும் செலவு பண்ற. 2.5 லட்சம் வாக்கு இருக்கு. என்ன பண்றீங்க? ஒரு வாக்குக்கு 500, 200 எவ்வளவு கணக்கு வருதுன்னு பொதுமக்களாகிய நீங்களே பாத்துக்கங்க. இந்த காசை எப்படி ஈட்டுவ? எதுக்காக நீ காசு கொடுக்குற? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு நான் ஊசி போட்டுட்டு மாத்திரை வாங்கிட்டு அவர் எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தாருன்னா எனக்கு சந்தேகம் வருமா வராதா? இவன் உண்மையாலும் டாக்டர் தானா? படிச்சு வாங்கினா பட்டம் இல்ல வேற எங்கேயாவது கடையில வாங்கிட்டு வந்தானா? திங்கிங் வருமா வராதா? யோசிக்கணுமா இல்லையா? மக்களாகிய நீங்க தான் யோசிக்கணும். இங்க ஒரு இது கருத்துருவாக இருக்கு. நாங்க 40 வருஷமா 70 வருஷமா நாங்க திமுக, 70 வருஷமா அண்ணா திமுக. என்ன சாதிச்சீங்க? இந்த மண்ணை காந்து பண்ணீங்களா? மொழியை காந்து பண்ணீங்களா? எதை காந்து பண்ணி வச்சிருக்கீங்க? அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை விட்டுட்டு போவீங்க? என்ன இருக்கு அடுத்த தலைமுறைக்கு? மொழி செத்து போச்சு, மண்ணு செத்து போச்சு, மழை இல்ல, வெட்டி எடுத்துட்டான். மழையை வெட்டினா நமக்கு என்ன? அவன் வெட்டிட்டான், நமக்கு என்ன? மழையை வெட்டினா மழை பெய்யாது. மழை பெய்யலன்னா என்ன ஆகும்? விவசாயி பூரா சோறு எப்படி சாப்பிடுவ? விவசாயம் இல்லாம சோறு எப்படி சாப்பிடுவோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு செயல்படுங்க. இது 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா திரும்ப 5 ஆண்டு இதே நிலைதான் நீடிக்கும். இங்க ஒரு கட்சி மட்டும்தான் மண், மழை, நீர், பெண் உரிமை இதெல்லாம் பேசிட்டு இருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இங்க பெண் உரிமை சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 117 பெண்களுக்கும் 117 ஆண்களுக்கும் வாய்ப்பு அளித்து களத்துல நிக்கிறாங்க. எங்க வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆனந்தி தண்டபாணி அவர்கள் படித்தவர், குற்ற பின்னணி இல்லாதவர், விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். ஒரு முறை வாய்ப்படிங்க, அப்புறம் பாருங்க நம்ம தொகுதியை. நன்றி.